இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பார்ட் நெக்ல இருக்கு. பட் ஒன்னொன்னுமே யூனிக் ஸ்டைல் அண்ட் யூனிக் மெத்தட்ஸ். அதை மார்க் பண்றதும் சரி, கட் பண்றதுலயும் சரி, அண்ட் ஸ்டிச் பண்றதுலயும் ஒன்னொன்னுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால இந்த 3 டைப்புமே வந்து நம்ம பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா. பிகாஸ் இது 3ஐயும் நீங்க தரவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பேட்டர்ன்ல வர எந்த ஒரு நெக் டிசைனையும் உங்களால டிசைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா அது மூலியமா நம்ம ஒரு 10 விஷயத்த செய்ய முடியணும். அப்பதான் அதை லேர்ன் பண்ணிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஃபைன். ஸோ அதனால இந்த பேட்டர்ன்ஸ் 3ஐயுமே நீங்க லேர்ன் பண்ணும்போது நிறைய டிசைன்ஸை வந்து நீங்க வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஓப்பன் பாட் நெக். ஹலோ கைஸ். ஸோ லாஸ்ட் 4 கிளாஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் நெக் வேரியேஷன்ஸ் பார்த்தோம். அதாவது பேசிக் நெக் பேட்டர்ன் அண்ட் தென் பேட்ச் ஒர்க் பேட்டர்ன் அண்ட் ஒன் சைட் நெக் பேட்டர்ன்ஸை வந்துட்டு எப்படிலாம் நம்ம வந்து பண்ணணும், அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம். அதில் இருக்கிற நுணுக்கங்கள், சின்ன சின்ன டிப்ஸ் என்ன, ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல, அதாவது நம்மளுடைய கிளாஸ் 6ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நெக் வேரியேஷன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, பாட் நெக் சொல்லிக் கொடுங்க மேம் சொல்லிட்டு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் 6ல நம்ம பார்க்க போறது பாட் நெக். ஸோ இந்த பாட் நெக்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, எப்படி ப்ராப்பராக கட் பண்ணணும், எப்படி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணணும், அதில் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குற எல்லாருக்குமே இதில் நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும். அண்ட் ப்ராப்பராக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதே லேர்ன் பண்ணிப்பீங்க. எல்லாருக்குமே நமக்கு நார்மலாக ஸ்டிச் பண்ண தெரியும். பட் அதே ப்ராப்பராக நம்ம ஸ்டிச் பண்ண லேர்ன் பண்ணிட்டோம், அதில் இருக்கிற நிறைய டிப்ஸை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஏன்னா நெக் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதில் நீங்கள் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற நெக் பேட்டர்ன் என்னன்னா பாட் நெக். இந்த பாட் நெக் பேட்டர்னை நம்ம ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாட் நெக், க்ளோஸ் பாட் நெக். ஸோ நம்ம பார்த்துருப்போம் ஒரு பாட் நெக் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி ஓப்பனாக ஃபினிஷிங் பண்ணுவோம். ஸோ சென்டரில் என்ன பண்ணுவோம், நம்ம ரோப் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணுவோம். ஸோ ரோப் போட்டு கீழே ஹேங்கிங்ஸ் கொடுப்போம், கீழே வந்து நம்ம ஃபேப்ரிக் லட்கான்ஸ் போடலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் செகண்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பாட் நெக் பேட்டர்ன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் உங்களுக்கு இந்த கேப் வந்து இருக்காது. ஓகே, ஸோ இந்த க்ளோஸ் பேட்டர்ன்லயே நம்ம 2 விதமா பண்ணலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸாக பண்ணியிருப்போம், இந்த இடத்துல ஒரு லூப் அண்ட் பட்டன் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு ப்ராட் எடுத்துட்டு வந்து கீழே வந்து அந்த பாட் ஷேப் வரும். அண்ட் இந்த இடத்துல ஹூக் அண்ட் ஐ கொடுத்து ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பார்ட் நெக்ல இருக்கு. பட் ஒன்னொன்னுமே யூனிக் ஸ்டைல் அண்ட் யூனிக் மெத்தட்ஸ். அதை மார்க் பண்றதும் சரி, கட் பண்றதுலயும் சரி, அண்ட் ஸ்டிச் பண்றதுலயும் ஒன்னொன்னுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால இந்த 3 டைப்புமே வந்து நம்ம பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா. பிகாஸ் இது 3ஐயும் நீங்க தரவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பேட்டர்ன்ல வர எந்த ஒரு நெக் டிசைனையும் உங்களால டிசைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா அது மூலியமா நம்ம ஒரு 10 விஷயத்த செய்ய முடியணும். அப்பதான் அதை லேர்ன் பண்ணிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஃபைன். ஸோ அதனால இந்த பேட்டர்ன்ஸ் 3ஐயுமே நீங்க லேர்ன் பண்ணும்போது நிறைய டிசைன்ஸை வந்து நீங்க வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஓப்பன் பாட் நெக். ஓகே, ஸோ இந்த ஓப்பன் பாட் நெக்கை நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அண்ட் எப்பயுமே நீங்க பாட் நெக் வந்து பேட்டர்ன் பண்ணும்போது நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நெக் வித், அதாவது இந்த ஃபுல் ஷோல்டர்ல நம்ம நெக் வித்துக்கும் இந்த ஷோல்டர் பட்டிக்கும் டிவைட் பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது கம்பல்சரி பாட் நெக் பேட்டர்னுக்கு நீங்க நெக் வித்தை ஜாஸ்தியா எடுக்கணும், அதாவது ப்ராடா எடுக்கணும். அதாவது இப்போ உங்களுடைய ஷோல்டர் வந்து 6 இன்ச் எடுக்கிறீங்க, உங்களுடைய பேக் நெக் டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஷோல்டர் வந்து 6 இன்ச்சஸ் அப்படின்னா அதுல மேக்சிமம் நீங்க ஷோல்டர் பட்டிக்கு வந்து கொடுக்கக்கூடாது, மேக்சிமம் நீங்க நெக் வித்துக்கு கொடுக்கணும். அதாவது இந்த 6 இன்ச்ல ஒரு 4 இன்ச் நெக் வித்து கொடுத்துட்டு 2 இன்ச் ஷோல்டர் பட்டி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ப்ராப்பரான பாட் நெக்கோட லுக் அண்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். எனக்கு நான் அவ்வளவு போட மாட்டேன், நான் குறுகலா தான் போடுவேன், ஆனா எனக்கு பாட் நெக் வேணும்னா பாட் நெக்கோட ரிசல்ட் கிடைக்காது. பாட் நெக் மாதிரி பண்ணலாம், ஆனா பாட் நெக் பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒரு நெக் பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன நெக் வித்து கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுக்கணும். அதே போல என்ன நெக் டெப்த் கொடுக்கணுமோ கொடுக்கணும். இந்த பாட் நெக்கு வந்து பாத்தீங்கன்னா டெப்த் நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 8க்கு மேல கொடுத்தாதான் அதோட லுக்கை நம்மளால கொண்டு வர முடியும். நான் ஏன்றது உங்களுக்கு மார்க் பண்ணும்போது சொல்றேன். ஓகே, ஸோ நெக் டெப்த்தும் கொஞ்சம் கொடுத்தாதான் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். பிளவுஸ் கான்செப்ட்ல மேக்ஸிமம் இந்த பாட் நெக் வந்துட்டு பாத்தீங்கன்னா டீப் நெக் கொடுத்தாதான் நல்லா இருக்கும்ன்றனால பிளவுஸ்ல ரொம்பவே லுக் நல்லா இருக்கும். அதே போல நீங்க குர்த்தியோட பேக் சைட்ல பண்ணலாம், ஆனா குர்த்தியோட பேக் சைடுமே பிளவுஸ் மாதிரி நல்லா டீப் எடுத்து பண்ணீங்கன்னா அதோட லுக் வந்து நல்லா இருக்கும். ஸோ நெக் டெப்த்தை நீங்க கம்மி பண்ணீங்கன்னா அதோட லுக் வந்து சுமாரா தான் இருக்கும்.
ஓகே ஃபைன். ஸோ அதனால என்னைக்குமே நெக் டெப்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா 8, 8.5, 9, 9.5, 10, 10.5ன்னு போனீங்கன்னா எந்த அளவுக்கு டீப் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதோட லுக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓப்பன் பாட் நெக்ன்றது கேன்வாஸில் இந்த மாதிரி கட் பண்ணுவோம். சென்டரில் ஒரு கேப் இருக்கும். ஸோ இந்த கேப்புமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விருப்பப்படுற மாதிரி 1 inch 1.25 inchன்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கேப் பெருசாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இந்த கேப் வந்து இருக்கணும், ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம மார்க்கிங்கில் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ஓப்பனாக நம்ம பாட் நெக் கட் பண்ணுறது ஒரு மெத்தட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸாக பாட் நெக் கட் பண்ணுறது இன்னொரு மெத்தட். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பாட் நெக் பேட்டர்ன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோட பார்டரில் நம்ம ஃபேப்ரிக்லேயே கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஒரு லேஸ் எஃபெக்ட் கொடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ப்ராப்பராக எப்படி கிராஸ் பீஸ் கட் பண்ணணும், ப்ராப்பராக எப்படி வந்து கிளாத்தில் நம்ம வந்து லேஸ் ரெடி பண்ணணும், சுருக்கம் வராமல் அது எப்படி ஸ்டிச் பண்ணணும், இது எல்லாமே இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு கேன்வாஸ் எடுத்திருக்கேன். ஸோ கேன்வாஸை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட நெக் வந்து நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ நெக்கை ட்ரா பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்கோட வித்தையும் நெக்கோட டெப்த்தையும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால நான் ரெஃபரன்ஸ் லைன் போடல, டேரெக்டாக 1/2 inch எக்ஸ்ட்ராஸை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அண்ட் நெக்கோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 9.5 inch மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நெக் டெப்த் எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் நெக் வித்து 4 inch எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாட் நெக் பேட்டர்ன் எப்படி வருது, நமக்கு இந்த மாதிரி வருது. ஸோ இப்படி பேட்டர்ன் வர்றதுல மேலே வர்ற அந்த க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஓகே, இந்த க்ளோஸ் போர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த கீழே வர இந்த டெப்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ மேலே கம்மியாகவும் கீழே ஜாஸ்தியாகவும் இருக்கும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த மேலே கம்மியாக வருது இல்லையா, அது எந்த அளவுக்கு எடுக்கணும்னா கம்பல்சரி அட்லீஸ்ட் 3 inches எடுக்கணும். இந்த 3 inchesக்கு எடுத்தீங்கன்னா ஒரு பார்ட்னருக்குரிய ஒரிஜினல் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் 3 inchக்கு ஜஸ்ட் ஒரு லைன் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ 3 inch விட கம்மியா வச்சா தப்பாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பாகாது. ஆனா உங்களுக்கு அந்த லுக் வந்து டிஃப்ரெண்டா மாறும், அதாவது க்ளோஸா வரும். ஸோ உங்களோட மேல இப்போ நீங்க வந்து இது ஓப்பன் பாட் நெக் பண்ண போறீங்க. ஸோ ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு இது ஓப்பன் பாட் நெக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஓப்பன் பாட் நெக்ல நம்ம கம்பல்சரி ரோப் கொடுக்க போறோம். ஸோ அந்த ரோப்பை நம்ம பேக் சைட்ல இருந்து பார்க்கும்போது நம்ம கழுத்துல இருந்து கொஞ்சம் கீழே கட்டினாதான் லுக் நல்லா இருக்கும். நல்லா மேலேயே அப்படி க்ளோஸா வந்து மேலேயே கட்டினீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால ஓப்பன் பாட் நெக் பண்ணும்போது மஸ்ட் 3 inchesக்கு ஒரு லைன் போட்டு அந்த இடத்துல அந்த ஷேப்பை கொண்டு வந்து அதுக்கு கீழே எவ்வளோ உங்களுக்கு டெப்த் இருக்கோ அந்த இடத்துல வந்து கீழே வரக்கூடிய அந்த ஷேப் வரணும். ஓகே, அதனாலதான் நம்ம ஒரு 8 inchaவது இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இங்க 3 inch வேணும்னா கீழே ஒரு 5 inchaவது இருந்தா தானே நீங்க அடுத்து கொண்டு ஒரு ஷேப் வந்து நல்லா இருக்கும். ஸோ மினிமம் 8, புரிஞ்சுதுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு 9, 9.5 போனீங்கன்னா லுக் வந்து நல்லா இருக்கும். அதாவது நீங்க டீப் போடுறவங்களா இருந்தா இந்த மாதிரி நெக்கை வந்து சூஸ் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க எல்லாமே பண்ணிட்டு ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுக்கலாம். ஸோ அவுட் சைட்ல பாக்குறதுக்கு உங்களுக்கு நல்ல டீப் இருக்கும், நீங்க பேட்ச் ஒர்க் கொடுத்துருவீங்க. அதாவது இதை மறைச்சு நீங்க ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரிலாம் கொடுத்துட்டீங்கனாலும் அந்த லுக் நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது ஓப்பன் பாட் நெக்குன்றனால நான் 3 inchல லைன் போட்டு அதுலேருந்து நான் ஷேப் எடுக்க போகிறேன். அப்போ 3 inch விட கம்மியாக போடக்கூடாதுன்னா போடலாம். அது எதுக்குன்னா க்ளோஸ் பாட் நெக்குக்கு பண்ணலாம். ஏன்னா நம்ம க்ளோஸ் பாட் நெக்கில் இப்படி க்ளோஸாக வந்து லூப் அண்ட் பட்டன் போடுவோம். அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் மேலேயா இருந்தாலும் தெரிஞ்சு வராது இல்லையா? ஸோ அதனால க்ளோஸ் பாட் நெக்குக்கு நம்ம வேணும்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு கூட கம்பல்சரி ஒரு 2.5 மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பெஸ்ட் மேக்ஸிமம் 2.5ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து 3 inches மார்க் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து டிஸ்டன்ஸ் டிசைட் பண்ணுங்க. அதாவது இந்த ஓப்பன் உங்களுக்கு பெருசா வேணுமா குட்டியா வேணுமான்னு. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம ரோப் வச்சு கட்டனால ஷோல்டர்ல நமக்கு ட்ரபிளே வராது. நம்ம இழுத்து கட்டும் போது நமக்கு அழகா ஷோல்டர்ல சீட் ஆயிடும். ஓகே, ஸோ மினிமம் 1 inchaவது இந்த கேப் இருக்கணும், இருந்தா தான் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஒரு 1 inchaவது கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து டாட்டர் லைன்ஸ் போட்டுட்டு நான் என்ன பண்றேன், 1 inchக்கு இதை கொண்டு வந்து இதை டச் பண்றேன். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், பாட் ஷேப் கொடுக்க போறோம். ஸோ அந்த பாட் ஷேப் கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இதை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இங்க 6.5 inch இருக்கு, ஒரு 3.25 இல்லைன்னா ஒரு கீழே இருந்து ஒரு 3 inchக்கு. ஓகே, அந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டு இப்போ நீங்க இங்க இருந்து கொண்டு போய் டாட்டர் லைன்ஸ்ல அந்த 3.25 3 டச் பண்ணி, அதுக்காக அங்கிருந்து ஷார்ப்பா கொண்டு போயிடாதீங்க, அப்படி பிளண்டா எடுத்துட்டு போய் அங்க இருந்து இந்த பாட் ஷேப் வரையும்.
ஓகே. ஸோ இந்த ஷேப் இப்படி தான் வரையணுமா அப்படிலாம் இல்லை. இங்கேருந்து இன்னும் நீங்கள் நல்லா டீப் எடுத்து இப்படி கொண்டு வரலாம். எனக்கு இங்கே நல்லா ஃப்ளாட்டாக வேணும்னா இந்த இடத்த ஃப்ளாட்டாக கொண்டு போய் இங்கே கனெக்ட் பண்ணலாம். இங்கேருந்து கொண்டு வர ஷேப்புக்கு தான் இந்த மார்க்கிங். ஸோ அங்கேருந்து இந்த ஷேப் கொண்டு வந்துட்டு அதுலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, அதை க்ளோஸாக கொண்டு போகலாம், இன்னும் கொஞ்சம் ப்ராடாக கொண்டு போகலாம், இன்னும் நல்லா ஃப்ளாட்டாகவும் கொண்டு வரலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். இது இன்னும் எனக்கு வேணும்னாலும் நான் ஜஸ்ட் இப்படி அவுட் சைடில் கொண்டு வந்து இது இப்படி நல்லா இப்படி ஃப்ளாட்டாகவும் பண்ணலாம். நல்ல ஒரு பாட் ஷேப் வேணால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ரோப் கொண்டு வர போகிறோம். இந்த ரோப்பை ப்ராப்பராக கட் பண்ணி ப்ராப்பராக எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே ஷேப்புக்கு நம்ம அவுட் சைடில் நம்மளுடைய ஃபேப்ரிக்லேயே ஒரு லேஸ் வந்து ரெடி பண்ணி அதையும் எப்படி ப்ராப்பராக அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஸோ அவுட் சைடில் எக்ஸ்ட்ராவாக நான் விட்டுருக்கேன். இந்த ஷேப்பை நான் இப்போ அப்படியே கட் பண்ணுறேன். கட் பண்ணும்போது கேன்வாஸ் விலகிற ஃபீல் இருந்துச்சுன்னா பின் போட்டுக்கோங்க. பின் போட்டுட்டு கட் பண்ணு. ஸோ இதை நம்ம கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே வச்சு நம்ம அயன் பண்ணுவோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் லைனிங்கில் வச்சு அயன் பண்ணணும். அதை நம்ம அயன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிராஸ் பீஸ் எப்படி ப்ராப்பராக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எந்த பீஸில் கிராஸ் பீஸ் பண்ண போறீங்களோ அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு புது பீஸ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதனால நல்ல ஸ்கொயராக பீஸ் கிடச்சிருக்குன்னா பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் நம்ம குட்டி குட்டி பீசஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம்னாலும் அந்த பீசஸ் கரெக்டாக நம்ம வந்து பயாஸில் கட் பண்ணுறோமான்றது பார்க்கணும். ஓகே. அதாவது ஒரு பீஸை வந்து நீங்கள் கிராஸாக கட் பண்ணுறதை நம்ம பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நம்மளுடைய ஃபேப்ரிக்கில் கரபாகம் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஃபேப்ரிக்கில் இது கரபாகம். ஓகே. ஸோ இதுதான் கரபாகம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல கரபாகம் இருந்தால் இங்கேயும் கரபாகம் இருக்கும். இந்த கரபாகத்தை நம்ம செல்வேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து செல்வேஜ், அதாவது கரபாகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், செல்வேஜ். ஓகே. ஸோ இந்த மாதிரி கரபாகம் வரும். ஓகே. ஸோ இந்த கரபாகம் வருது, இந்த சைடில் வருது இல்லையா, இந்த இடத்த நம்ம வித் வைஸ்ன்னு சொல்லுவோம். அகலம் வித் வைஸ். ஓகே. இது வந்து நீளம் லென்த் வைஸ். ஸோ இது லென்த்து, இது வித்து. நம்மளுடைய ஃபேப்ரிக்ல இது லென்த்து, இது வித்து. அந்த வித்துல தான் வந்து நமக்கு செல்வேஜ் இருக்கும். ஓகே. ஸோ இந்த லென்த்தா போகுது இல்லையா, இது ஸ்ட்ரெயிட் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட் கிரெயின்ஸ். ஓகே. லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா போகுது. இப்படி கிராஸா போறதுக்கு பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பயாஸ் கிரெயின்ஸ், ஸ்ட்ரெயிட் பயாஸ். அண்ட் தென் இந்த இடம் இருக்கு இல்லையா, அதுதான் கிராஸ் கிரெயின்ஸ் சொல்லுவோம். இது நீங்க பேசிக்கா லேர்ன் பண்ணிருப்பீங்க. நம்ம பேசிக்ஸ்ல சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி லைன் போறது வந்து ஃபேப்ரிக்ல இப்படி லைன் போறது ஸ்ட்ரெயிட். ஓகே. இது கிராஸ், வித் வைஸ் வந்து கிராஸ். அதே இங்க இருந்து இங்க கிராஸா போகுது இல்லையா, இங்க இருந்து இப்படி போறதுதான் பயாஸ் கிரெயின்ஸ் சொல்லுவோம். இந்த பயாஸ்ல தான் கம்பல்சரி நீங்க ஒரு லூப் ரெடி பண்ணாலும் சரி, உங்களுடைய பேக் சைடு பிளவுஸோட பேக் சைடு ஒரு ரோப் ரெடி பண்ணாலும் சரி, அண்ட் நெக் டிசைனிங்காக ஒரு லேஸ் எஃபெக்ட் மாதிரி உங்க ஃபேப்ரிக்லேயே நீங்க ரெடி பண்றதா இருந்தாலும் சரி, கம்பல்சரி பயாஸ்ல தான் கட் பண்ணணும். பயாஸ்னா கிராஸ் பீஸ். ஓகே. ஸோ இப்படி கிராஸா நீங்க கட் பண்ணா மட்டும்தான் ரிசல்ட் வந்து கரெக்டா இருக்கும். கிராஸா கட் பண்றதுங்கிறது என்னன்னா பர்ஃபெக்ட் கிராஸா பண்ணணும். ஸோ பயாஸ்ங்கிறது என்ன, இதுதான் பயாஸ். ஸோ இந்த ஃபேப்ரிக்கை நான் அப்படி மடிச்சேன்னா அதுதானே பயாஸ். ஸோ இப்படி தான் நான் கட் பண்ணணும். ஸோ நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணும் போது இந்த மாதிரி பயாஸ் ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படிதான் நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். ஸோ இதுல இருந்து எனக்கு எவ்வளவு 1 இன்ச் வேணுமா 1.25 இன்ச் வேணுமாங்கிறத அதே ஷேப்புக்கு நான் கட் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான பயாஸ் பீஸ். ஓகே. ஸோ இப்படிதான் நீங்க கட் பண்ணணும். இப்போ இந்த ஃபேப்ரிக் இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி நீங்க மடிச்சு போட்டு தான் கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். இப்படி மடிக்கும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டான கிராஸ் பீஸ் கிடைக்கும். ஜஸ்ட் லைக் தட் நீ இப்படி மடிச்சிட்டீங்கன்னு வைங்க, இதுவும் கிராஸ் தான். ஆனா நீங்க ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு கம்பல்சரி அந்த ரோப் வந்து ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆகி வரும். அண்ட் தென் லேஸ் மாதிரி நீங்க ரெடி பண்றீங்க, ஒரு 1/2 இன்ச்சுக்கு லேஸ் மாதிரி ஃபேப்ரிக்ல கிராஸ் பீஸ் கட் பண்ணி ரெடி பண்றீங்க. ஆனா அந்த கிராஸ் பீஸை நீங்க இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இது ஸ்ட்ரெயிட்டும் இல்லை கிராஸும் இல்லை. ஸோ அதனால என்ன ஆகும்னா, நீங்க லேஸ் ரெடி பண்ணும்போது அந்த இடத்துல ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் நீங்க வச்சு அடிக்கும் போது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கே வராது. ஏன் அப்படின்னா நீங்க கட் பண்றதுல மிஸ்டேக் பண்றதுனால தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருது. ஓகே.
இது வந்து நல்லா பெரிய பீஸா இருக்கு, ஸோ கட் பண்றதுக்கு ஓகே. ஆனா வந்து இந்த மாதிரி நாங்க சின்ன சின்ன பீசஸ்ல எடுத்து பண்றோம்னா முடிஞ்ச அளவுக்கு இதுல நீங்க அந்த ஸ்ட்ரைட்டையும் கிராஸையும் கணக்கு பண்ணி அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்து, ஸோ இதுல இப்படி அயன் பண்ணி பாக்குறேன், இதுதான் ஸ்ட்ரைட்னு எனக்கு தெரியும், அப்போ கிராஸ்னா இதுதான் கிராஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பர்ஃபெக்டா கிராஸா போட்டு எடுக்கணும். ஓகே, பட் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா, இந்த மாதிரி நம்ம டிசைனிங் பண்ணும்போது குட்டி குட்டி ரோப்ஸ் ரெடி பண்றதுக்கு ஓகே. ஆனா நல்லா பர்ஃபெக்டா அவுட் சைட்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல நீங்க வந்து ஒரு லேஸ் எஃபெக்ட் மாதிரி ஃபேப்ரிக்லயே கொடுக்க போறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 1/4 மீட்டர் துணி வாங்கினாலும் பரவாயில்லன்னு கரெக்டா ஃபேப்ரிக் வாங்கி கரெக்டா கிராஸ் பீஸ் போட்டு வெட்டி நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா தான் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகே, ஸோ இதை ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீசஸ் நான் இப்போ எடுத்திருக்கேன். இதுல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன், பயஸ்ல வந்து கட் பண்ண போறேன். ஸோ குட்டி குட்டியா இப்போ நான் இந்த மாதிரி இந்த இருக்கிற இடத்த நான் வேஸ்ட் பண்ண வேணான்னு நான் இந்த மாதிரி போட்டுட்டு இதையும் நான் கட் பண்றேன். ஸோ இதுல வந்து அந்த 1 இன்ச் 1.25 இன்ச்ன்றது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்படி கட் பண்ணிட்டேன். ஸோ இதே சைஸை நான் வந்து ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த பீசஸ், அதாவது எனக்கு எவ்வளோ வேணுமோ அதை நான் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி இருந்தாதான் ஆக்சுவலாக பயஸ் ஸ்ட்ரிப் எப்படி இருக்கும், ஸ்ட்ரெச் ஆகும். நமக்கு ஒழுங்காக ப்ராப்பராக ஸ்ட்ரெச் ஆனாதான் நம்ம பண்ணக்கூடிய லேஸோ இல்லைன்னா ரோப்போ பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். அண்ட் நீங்கள் நல்லா தின்னாக ரோப் ரெடி பண்ணாலும் இந்த மாதிரி பயஸ் நல்லா கொடுத்து கட் பண்ணிங்கன்னா ரோப்பும் நல்லா தின்னாக கிடைக்கும். ஓகே, அண்ட் இந்த கிராஸ் பீஸை நம்ம ஜாயின் பண்ணி லென்த்தாக ஒரு பீஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதையும் ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட் இந்த இடத்த நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிக்கலாம். இது இப்படி ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கு பிற்பாடு இந்த கார்னர்ஸ்லாம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிக்கலாம், டென்ஷனே இருக்காது உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் இன்னும் கொஞ்சம் பீசஸ் வந்து கட் பண்ணணுன்றனால இந்த பீசஸ் நான் என்ன பண்ணுறேன், இப்படி எனக்கு எவ்வளோ தேவையோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்படி எடுக்கும் போது உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான கிராஸ் பீஸ் கிடைக்கும். அப்படின்றனால ஃபினிஷிங்கும் கம்பல்சரி பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தால் டேரெக்டாக இப்படி கட் பண்ணாமல் இன்ச் டேப்பில் இங்கே 1 இன்ச் 1.25 இன்ச் மார்க் பண்ணிட்டு கூட பண்ணுங்கள், அது இன்னும் பெஸ்ட்டு தான் உங்களுக்கு. ஓகே, எந்த அளவுக்கு மைன்யூட்டாக நீங்கள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்படி தான் வந்து ப்ராப்பராக கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். ஓகே, பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்னரில் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணுமோ அதே கிராஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நீட்டாக லைனிங்கில் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை வச்சுட்டு நீட்டாக அயன் பண்ணுறேன். எல்லா பக்கமும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஃபேப்ரிக் இருக்கணும். மேல் பக்கம் பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் 3 பக்கமும் இருக்கணும். சைடில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கிறதுனால நான் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அவுட் சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நான் அந்த ஷேப்பில் அதுக்கு ஏற்ற மாதிரி வெட்டுறேன், துணி கம்மியாக இருக்கிறதுக்காக. ஓகே, அவ்வளோதான். ஸோ வேக்ஸ் கரெக்டாக பட்டு வச்சுட்டு கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சென்டர் நாட்சும் கொடுத்து வச்சுக்குவோம். ஸோ நம்மளுடைய கிளாஸை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற கிளாஸஸ்லாம் போய் பாருங்க. பேசிக்காக நெக் பேட்டர்னா என்ன, அதை வந்து நீங்கள் எப்படி ப்ராப்பராக கேன்வாஸில் கட் பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லா கிளாஸஸும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அவுட் சைடில் 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி